எல்லோருக்கும் நமஸ்காரம். இன்றைக்கி நவராத்திரியோட 9வது நாள், ராஜசாமலா ஹோமம் நடக்கும் நாள். அப்போது இந்த ஹோமத்தை பற்றியும் இந்த அம்பாளை பற்றியும் நம்ம கொஞ்சம் தெரிஞ்சுக்க வேண்டாமா? ராஜசாமலா ஹோமம் அப்படிங்கிறது ராஜசாமலா அம்மனை போற்றி செய்யப்படும் ஒரு மிக புனிதமான ஒரு யாகம். அந்த அம்மன் சரஸ்வதி தேவியோட ஒரு சக்தி வடிவமாக கருதப்படுபவள். குறிப்பாக வாக்கு சித்தி, ஆதிக்கம், அறிவு, வாக்குத்திறன் இதுக்கெல்லாம் அருள் புரிபவள் இந்த ராஜசாமலா. இவளுடைய முக்கியத்துவம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஒன்று வாக்கு சக்தி, அதாவது பவர் ஆஃப் ஸ்பீச். ராஜசாமலா அம்மன் அருளால் பேசும் திறன், பேச்சில் ஈர்ப்பு, செல்வாக்கு அதிகரிக்கும். பிரவச்சனம் கூட பண்ண முடியும்னா பார்த்துக்கோங்களேன். 2வது கல்வி, ஞானம். இந்த அம்மன் அருள் பெற்றால் கல்வியில் சிறப்பு, நினைவாற்றல், புத்திசாலித்தனம் வளரும். 3வது சமூக வாழ்க்கையில் செல்வாக்கு. நீதிமன்றம், அரசியல், போதனை, உபன்யாசம் போன்ற துறைகளில் பெருத்த முன்னேற்றம் கிடைக்கும். 4வது எதிரிகளை வெல்வது. மனதளவிலும் வெளிப்புற வாழ்க்கையிலும் எதிரிகளை சமாளிக்கும் திறன் கிடைக்கும். 5வது மன அமைதி, ஆன்மீக உயர்வு. இந்த ஹோமத்தில் பங்கெடுத்துக்கிறவங்களுக்கும் சரி, இந்த ஹோமத்துக்கு நன்கொடை கொடுப்பவங்களுக்கும் சரி, இதை சங்கல்பமாக எடுத்து பண்ணுறவங்களுக்கும் சரி, இந்த ஆன்மீக உயர்வு கண்டிப்பாக கிடைக்கும். பேசும் வார்த்தையே மனிதனின் அடையாளம். அதனை தெய்வீகமாக்கும் சக்தி ராஜசாமலா. அறிவு மட்டும் போதாது, அதை அழகாக வெளிப்படுத்தும் வாக்கு வேண்டும். சரஸ்வதி அருளால் வாக்கு, ஷாமலா அருளால் செல்வாக்கு. நம் நாவே நம் விதி. அதனை சுத்தப்படுத்தும் ஹோமம் இந்த ராஜசாமலாவுடைய ஹோமம். சுருக்கமாக சொல்லணுன்னா, இந்த ராஜசாமலா ஹோமம் என்பது வெறும் பூஜை அல்ல. அது நம்முடைய பேச்சு, அறிவு, செல்வாக்கு எல்லாத்தையும் உயர்த்தக்கூடிய ஒரு ஆன்மீக சாதனை. பிரவச்சனம் பண்ணுறவங்களுக்கு இது மிகுந்த பலனை தரும். அதனால தான் ராஜசாமலா அம்மன் என்பது சரஸ்வதி தேவியின் ஒரு அதிசயமான ஒரு சக்தி வடிவம். சரஸ்வதி தேவி தான் நமக்கு அறிவை தருகிறவள். ஆனால் ராஜசாமலா தேவியோ அந்த அறிவை அழகாக பேசும் வாக்காக மாற்றுகிறாள். அதனால்தான் அறிவு இருந்தால் போதாது, அதை வெளிப்படுத்தும் வாக்கு வேண்டும் என்று நம் முன்னோர்கள் சொன்னார்கள். நம்முடைய வாழ்க்கையில் வெற்றி பெற பணம், படிப்பு மட்டும் போதுமா? இல்லை, நம் பேச்சும் வார்த்தையும் தான் நம்மை உயர்த்தும். ஒரு நல்ல வார்த்தை வாழ்க்கையே மாற்றும். ஒரு தவறான வார்த்தை உறவையே உடைக்கும். இதற்காக தான் இந்த ராஜசாமலா ஹோமம் ரொம்ப சக்தி வாய்ந்தது, ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படின்னு சொல்கிறோம். இந்த ஹோமம் செய்கிற போது கிடைக்கும் பலன்கள்: வாக்கு சித்தி, பேசும் திறன், பேச்சில் ஈர்ப்பு, செல்வாக்கு, மற்றவர்களை ஈர்க்கும் குணம். 3வது அறிவு வளர்ச்சி, நினைவாற்றல், புத்திசாலித்தனம். 4வது வெற்றி, கல்வி, வேலை அப்படின்னு எல்லா துறையிலையும் முன்னேற இது ரொம்ப உதவும். இந்த ஹோமம் வெளிப்புற வெற்றியாக மட்டும் இல்லை, நம் நாவை சுத்தப்படுத்தும் ஒரு யாகம், நம்ம மனதை உயர்த்தும் ஒரு சாதனை. நம் நாவே நம் விதி என்று சொல்வார்கள். அந்த நாவை தெய்வீகமாக்கும் சக்தி தான் இந்த ராஜசாமலா. ஒரு மனிதன் மிகவும் அறிவாளி, ஆனால் அவன் பேச தெரியாதவன். இன்னொருத்தனோ சாதாரண அறிவுதான், ஆனால் பேச்சுத்திறன் மிகுந்து காணப்படுபவன். இந்த 2 பேரில் யார் முன்னேறுவாங்கன்னு நினைக்கிறீங்க? இந்த பேச தெரிந்தவர்கள்.
அதனால தான் நம் சாஸ்திரங்கள் வாக்கின் சக்தியையே தெய்வமாக எடுத்து காட்டுகிறது. அதனால் இந்த ராஜசாமல ஹோமம்ங்கிறது ஒரு ஆர்டினரி பூஜை இல்லை. அது நம்முடைய வாழ்க்கையை வளப்படுத்தும் ஒரு வழி. அது நம்முடைய வாழ்க்கையே உயர்த்தும் ஒரு சக்தி. அதனால் எல்லாரும் இந்த ஹோமத்தை கவனமாக பார்த்து இதில் இருக்கிற நல்ல விஷயங்களை புரிஞ்சுண்டு அந்த ராஜசாமலா அம்மானை போற்றி புகழ்ந்து பாட வேண்டும். இதோட இந்த சீரீஸ், அதாவது ராஜசாமலாவை பற்றியும் அவளுடைய மற்ற ஸ்வரூபங்களை பற்றியும் நம்ம பார்த்த பதிவுகள் முடிவடைந்தன. அதனால் இன்னொரு இன்ஸ்டன்ஸில் இன்னொரு விஷயத்தோட, இன்னும் அழகான அம்மனை பற்றின விஷயங்களோட உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஷா மனோகரன். நன்றி, வணக்கம்.